لقد قال الله تعالى للمتقين تنزيل عليهم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون ولو كره المشركون அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் ஒரு தூதரை நேர்வழியுடன் அனுப்பியிருக்கின்றேன். அவர் மூலமாக ஒரு மார்க்கம் சத்தியத்தை கொண்டுள்ளதாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணைவிக்க முஸ்லிம்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இந்த உலகில் உள்ள எல்லா மார்க்கத்தை விட இந்த தீனுல் இஸ்லாத்தை மிகச் செய்வான், வெற்றி பெறச் செய்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுக்கிறார். ஒரு மிகக்கூடிய மார்க்கமாகிய அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் வெற்றியாளர்கள். நீங்கள் ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா நாமெல்லாம் மேலே போட்டு பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த கல்வியும் இல்லாதவங்க தான் நம்ம கல்யாணி முழு பேரை சொல்லி நான் கட்டுப்படுத்த வரல. அவனுடைய ஒரு ஈடு செயல்னால மாற்றுமதை அன்பு சகோதரனுடைய அவங்களும் செல்வமா வளரக்கூடிய ஒரு பெயர் அதை ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவன் நல்லது நினைச்சாங்கன்னா அந்த பேரை எடுத்துட்டு அடியே கல்யாணின்னு பேரை மாற்றிக்கணும். எல்லாரும் கூப்பிட்டு ஈஸியா இருக்கும். ஏன்னா அவனை சொல்லும் போது அதை சேர்த்து சொல்றது நமக்கு நல்லதா படலை. முழு பேரை சொல்றது நமக்கு சங்கடமா இருக்கு. நமக்கு கடவுள் கொள்கையினால எப்படி இருக்கோம்னா லக்குதீனுக்கு வலையுது அவர்கள் மாற்றம் அவர்களுக்கு, நமது மாற்றம் நமக்கு. அதனால அந்த பெயரை சொல்லி கூட அவனை நம்ம முசுபேற்றக்கூடாது. அவன் போட்டு திட்டம் தெரியுமா, நாம் முகமது தொட்டா அவன் இந்து கடவுள்களை பேசுவார்கள், நாம அறுவடை செஞ்சிடலாம். ரத்த யாத்திரை மூலமாக தோன்றிய கட்சி, தேசப்புறாவை கொன்ற தீவிரவாதியை உருவாக்கிய கட்சி, தனி இளம்பெண்களை கூட்டு பலாத்காரம் செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, ஊழல்களினால் கிடைத்த கட்சி, தனிப்படும் முதலாளிகளாக இந்திய மக்களுடைய வேர்களை சுரண்டி எடுத்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கட்சி. அதில் இருக்க நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் நாம கண்டனம் என்ற அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி பதிவு செய்ய வேண்டிய கட்டத்திற்கு கட்டாயமாக தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம இந்த சமயம் முக்கியமாக நம்ம தெரியப்படுத்த சொன்னா, இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்கான மார்க்கம் இல்லை. அது முதல்ல தப்பா அடையாளங்க. மனிதர்களுக்கான மார்க்கம், அதை ஏற்றுக்கொண்டவங்க வேறு முஸ்லிம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இல்லை, அவர் அகில உலகத்துக்கு தூதர். கல்யாணி ஆவனுக்கும் அவர் தான் இறை தூதர். அது கல்யாணி இல்லைன்னா வேற இறை தூதர் எங்க இருக்கு, என்கிட்ட வேற வேத இருக்கு, பின்பற்றி சொல்லணும்னு சொல்லட்டும் முடியாது. அப்படி அகில உலகத்துக்கும் அழுக்குறையாக அனுப்பப்பட்ட அண்ணன் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய இடிசொல் சொல்றதுனால அவங்களுடைய கரஞ்சா குறைஞ்சிடாது நினைக்கிறேன். முஸ்லிம்களுடைய இதயத்தில் ஒரு ரணம், ஒரு வலி ஏற்படுகிறது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. சொல்ல 1000 கைகள் சேர்ந்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. ஊடகம் எல்லாரும் சேர்ந்து சூரிய மறைச்சா சூரிய மறையாது. அந்த இஸ்லாம் மிகைத்து விட்ட மார்க்கம். அந்த தூதர் உலகிற்கெல்லாம் தூதர். அதையால இவனுடைய கொச்சை வார்த்தை என்பது எந்த ஒரு பணியையும் கொண்டு வந்து சேர்த்து விடாது. இவங்களுக்கு என்ன பயம் சொன்னா, எனக்கு முன்னால உரையாற்றிய சகோதரர் சொன்னது என்னன்னா, அவங்களுக்கு சரியான எதிரி முஸ்லீம் இல்லை, இஸ்லாமிய கொள்கை. இதுதான் பிரச்சனை. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை பண்றாங்க. ஏன் இவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்பதான் கேள்வி. என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றா, நான் உங்கள் அனைவரையும் ஒரே ஆண் பெண்ணை தான் படைச்சேன். ஒரு தாய் பையன். ஒருத்தர் வயிற்றுல பிறந்து 7 பிள்ளை 7 ஜாதியா இருக்க முடியுமா? அதனாலதான் நீங்க என்ன செய்யலாம், மாற்று மதத்துல உடையார் இருப்பார், நாடாரா இருப்பார், தேவரா இருப்பார். எங்கேயாவது முஸ்லீம் பழைய முஸ்லீம் தேவர் பார்த்துக்கணுமா? முடியாது. இதுதான் அவங்க எரிச்சல். அங்க போன மனுஷன் மதிச்சதுதான். ஒருவர் குறித்த கிளாஸ்ல கட்சி இன்னொருத்தர் 60 கொடுத்துருதா நம்மளால முடியாது. நாம இந்த மாதிரி கூலிக்கு மாரடி சேலம் நம்ம தலைவர்கிட்ட போகும்போது செருப்பு கட்டு போகிற இடத்துலதான் சமன் போட்டு போற வைக்கிறான். நம்ம இளைஞராக இருக்கிறோம் என்ற ஆனந்தம். நீ கவலைப்படாத, களிமா சொல்லு, நான் ஒரு சபையில சொல்றேன். கல்யாணி உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இல்லை, இதுதான் சமயம். உனக்கு நீ செய்த பாவத்துக்கு சரியான பரிகாரம்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அல்லாஹ் அக்பர். தருவான் உன்னை உச்சரிக்க வைப்பான். நீ வந்து கொஞ்சம் மார்க்கத்தை படிச்சுட்ட, நீ தொலைப்பா. நாங்கள் பிள்ளைங்க சொல்றோம், இது ஒன்றும் புரோக்கர் மார்க்கம் இல்லை, இது கல்வி மார்க்கம் மார்க்கம். கற்றவர்களுக்கு முன்னுரிமைங்க. உன்னை போல புறப்பட்டு முன்னாடி நீ அம்பு ஞாபகம் வச்சுக்க. நீ அடுத்தவங்க சாப்பிட்டு உண்மையில அந்த வாங்கிட்டு சாப்பிட சொந்த கப்பு கூட கிடையாது. உன் முதலாளி எழுதி கொடுத்து வாங்கிட்டு வார்த்தை தான் உலகத்து தைரியம் கிடையாது. ஒரு பின்னால் இருந்து எப்படி வந்து கல்கட்டாவில் உள்ள ஒரு லேடிஸ் டெய்லர், கல்கட்டாவில் உள்ள ஒரு லேடிஸ் டெய்லர் நாகராம் கோட்ஸே காந்திக்கு சொத்து பஸ்ஸையா எப்படி கொள்ள வந்தா பின்புலம். ஆனால் அவ்வளவு முன்னால அத்தனை துன்பங்களும் அட்டிக்கோடுக்கு அப்புறம் நாங்களாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு சின்ன வார்த்தை தெரியுமா, இந்த ரோட்டில் நிற்கிற கூட்டம் கூட பஜல் இந்த ரோட்டில் நிற்கிற கூட்டம் எல்லாம் பஜல் என்ன வச்சிருக்காங்க, எந்த ஒரு கல்யாணி இல்லாமல் இனிமேல் உருவாக மாட்டான். தப்பு பண்றோம், தப்பு பண்றோம். நாம நீ சும்மா சொல்ற எல்லாருமே அன்பு சொல்லையா எல்லாம் சொல்லலையா? இது ஒரு வகை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக. இது மாத்திரம் போதாது. இது ஒரு கருவேப்பிலை மாதிரி, கருவேப்பிலை சாப்பிட்டு வாழ முடியாது. உணவு தான் உணவு. அது நாம நம்ம பற்றி ஒரு கவலை இல்லை. நாம சரியான முறையில் இஸ்லாத்தை பின்பற்றி நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்தா கல்யாணம் போறவங்க எல்லாம் உண்மையிலே இஸ்லாத்தை தழுவிடுவார்கள். அதனால யாரும் சூட்சமும் தெரியாம நம்ம வச்சுக்கிட்டே நடுவில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல தருணம் இது. நாம வந்து வெறும் கண்டனத்தை மாற்ற பதிவு செய்யக்கூடாது. இஸ்லாத்தினுடைய உயர் கொள்கையும் அந்த மக்களை கொண்டு சேர்க்க வேண்டும். அதன் மூலம்தான் இந்த விசுமிகளுக்கும் விசுமி பிரச்சாரங்களுக்கும் தக்க பதிலை உணர்ச்சிக்கப்பட்டு விடக்கூடிய வார்த்தைகளால் அது காணாது. இப்போ மாதம் உள்ளவனே சட்டை பிடிச்சி செய்வான், 2 நாளைக்கு கதறுவான், சோதனை மாட்டான். என்ன நமக்கும் சட்டை பிடிச்சாங்க. ஒரு மானங்கட்ட குடியாரத்தில் சட்டை பிடிச்சா நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். அவனுக்கு உடம்புல உழுக்கு கிடையாது, மாணவக்கும் சூடு சொல்ற ரோசையுமே கிடையாது. எங்க சொன்னாலும் உழைக்காது. மனித உருவில் இருக்கக்கூடிய ஒரு மிருகமா, பிறருடைய வாங்கிய உள்ளக்கூடிய ஒரு மிருகம். அவன் நமக்கு எதிரியாக பறையாற்றக்கூடியவன். யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க உண்மையிலேயே உத்துமர்கள் என்றால் மானத்தை விரும்புங்கள். அந்த மான தருவாய் பதில் சொல்ல வைக்க யார் என்று இருக்கவங்க எல்லாருமே ஒன்றாரம் இல்லாம தான் பார்க்கிறோம். மரணம் நம்ம கல்வியோ கொன்றவனும் சாவான், கொல்லப்பட்டவனும் சாவத்தான் போறான். இந்த உலகத்துல யார் வந்து நீண்ட ஆள வாழப்போறான் இல்ல. ஆனால் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நம்பக்கூடிய ஒரு ஈமானிய கூட்டமே உங்களை சுருத்தவங்க கடித்துள்ளவர்களை கிழித்தும் பாதிக்காது. இருந்தாலும் ஜனநாயக நாட்டுல நல்ல ஆட்சி இல்லை என்ற வேதனை நினைக்கிற ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தா நம்ம ரோட்டை கொடுத்துருப்போமா? ஒரு நல்ல அரசாங்கம் இருந்திருந்தா அது கைது செய்யப்பட்டிருப்பா, ரோட்டை கொடுத்துருப்போமா? அவங்க காலையில எழுந்திரிச்சாங்க, நான் பொறுப்பு இருக்கிறேன் கேட்டு டெல்லி போனடிச்சா தெரியுது, நான் இருக்காரு அப்படியே அடக்கி வாசி என்று சொல்லக்கூடிய ஒரு கோழைத்தனமான ஆட்சியாளர் தான் பார்க்கிறோம். தலைமை பதவியே இந்த பத்திரித்தனமாக தலைமை பதவி. தலைமை ஒன்றுதான். அதை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெண்ணுக்கு 2 கணவன் பெருமையா இல்ல, ஒரு தலைமைக்கு 2 பேருக்கு பெருமை பேசிட்டு இருக்கக்கூடிய மாநில பாதிக்கப்பட்ட மக்களை நான் ஆண்டுகிட்டு இருக்கேன். அவங்களோட நீதி எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் நினைக்கிறீங்க அவர்கள் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் நிர்பந்தம் அவர்களுக்கும் தெரியும், படைத்த இறைவனுக்கு என்ன நிர்பந்தம் அவளால் நீதியாக செயல்பட முடியாது. பட்டிருந்தால் ஹைகோர்ட்டை வந்து மனிதன் சொல்லி ஒரு கேட்டால நாங்கள் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அரசு பண்ணாம வேண்டாமாடு. ஆனா ரோட்ல ஹெல்மெட் இல்லாம போன செய்யறோம், கஞ்சாவத்துக்கு போறவங்க தொடர்ந்து பிடிக்கிறோம். என்ன காரணம்? இது கரெக்ட், அது தப்பு. ஹெல்மெட் எல்லாம் போறவங்களை பிடிக்கிற தப்புன்னு சொல்ல ஹைகோர்ட் அவங்க பிடிக்காத தப்புன்னு சொல்லலாம். அதே விளையாடுறேன். இந்த சின்ன விஷயத்துல சட்டத்தை கையாளக்கூடிய மக்கள் பெரிய விஷயத்திலேயே சட்டத்தை கையாள முடியலாம். அவங்களுக்கு மேல இருக்க அழுத்தம். ஆகையால கல்யாணி போன்றவங்க அடுத்த ஒன்று பேசிருக்கிறான் கோயம்புத்தூர்ல ஜெய்சங்கர் என்று. அப்ப இந்த துணிவில் அவங்களுக்கு எப்படி வரலாம்? இந்த நாட்டுல நம்ம யாரும் ஒண்ணு செய்ய முடியாது, நம்மளோட ஆட்சி நடக்க வேண்டும். உலகத்திற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரே அரசன் தான் நம்ம உலகத்துக்கு அவன் அரசன். நம்ம தான் மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் கிடையாது, ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கு ஒரே அரசன். மிகப்பெரிய பலவத்தை கொண்ட புறவனும் அவங்களுடைய பதவியும் என்னாச்சு? இது மாற்றுமா சோழர்கள். இந்த உதாரணம் யாரும் சொல்றோமோ அதை அவங்களுக்கு படிச்சா தெரியும். அநீதி செய்யவர்
செஞ்சா நமக்கு எல்லாரையும் பார்க்கிறவன் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், மக்கள் நினைக்கிறாங்கன்னா நமக்கு கடவுள் இருக்கிற மாதிரி முஸ்லீம்களுடைய கடவுள் அல்லாங்க. அது முதல்ல தப்பு அழகாங்க. நம்ம எல்லாரையும் படைச்சது அல்லாஹ் தான், ஒரு இறைவன் தான். அவன் மூலமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் படைக்கப்பட்டது. ஆனால் நம்ம யாருதான் சகோதர சகோதரிகள். எவ்வளவு கேவலமானது இந்த கல்யாணம் எவ்வளவு கேவலமானது சரி எனக்கு சகோதரன் நம்ம அனைவருக்கும் சகோதரர். என்ன காரணம், அவருடைய அப்பனுக்கு அப்பனும் நம்மளுடைய அப்பனுக்கு அப்பனும் மூல பிதான்னு சொல்லக்கூடிய முதல் தந்தை ஒருத்தர். அதன் அடிப்படையில் யாரு நம்ம சகோதரன் தான். அதனாலதான் நம்ம செய்யறோம் கண்ணியமான முறையில நம்ம கட்டணத்தை செய்யணும். நமக்கு நமக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன மாதிரி பேசவோ அவன மாதிரி கொச்சைப்படுத்தவோ பிற மாற்று மத சகோதரர்களை ஈடுபடுத்த மாட்டோம். இங்க ரொம்ப சிம்பிள். இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் பஸ்ல இருக்கேன், காலையில் இறங்குறேன் பழையப்பட்டேன். அங்கிருந்து வழக்கூட ஒரு வழி இல்லை. ஒரு சகோதரர் இந்து சகோதரர் மாமா என் வண்டியில் இறங்குறாரு. இதுதான் தமிழகம். அங்கிருந்து வழக்கூட நிற்க அடுத்த வண்டி இன்னொரு சகோதரர் வாயில யாருங்க நான் ஒரு காட்சி பண்ண பஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க காலை கட்டி போட்டு இன்னொருத்தர் வண்டி இருக்கு. அவர் ரோடு இறங்கி வச்சு வீட்டில் விடுறாரு. 3 பேருமே இந்து சகோதரர். இதுதான்டா யதார்த்தம். நீ சோத்து திணியா சிந்திப்ப, நீ மாத்த திங்கக்கூடிய சிந்திக்க மாட்ட. நீ திருந்ததுக்கு இதான் ஆவாசம். நீ செய்த பாவத்துக்கு இதுதான் பரிகாரம். மரியாதையாக நீ மனிதனாக மாறிடு. அவ்வளவுதான். நம்ம இந்த அதிகபட்ச எச்சரிக்கை உனக்கு. நீ மனிதனாக மாறிடு. நாங்கள்லாம் யாரும் உன்னை எதுவும் செய்ய அவசியம் இல்லை. அக்கறை கிடையாது. நீ செய்த அந்த அநியாய அக்கிரமத்துக்கு நம்மை படத்து ஏழோட கொடுப்பாங்க. 2 வயது உனக்கு உன்னை திரும்பி மனுஷனாகும். இல்ல கடுமையான ஒரு வேதனை உன்னை சேரும். அது எங்கேயும் மனித கையாலாம் வராது. படத்தை இறைவனிடம் இறங்கும். நீ நிற்கவும் முடியாம, கட்டவும் முடியாம, மெல்ல முடியாம, ஒழுங்க முடியாம, வெளியில் சொல்ல முடியாம யாருக்காவது வளர்க்கிறாயோ அவர்களை கையெல்லாயே நீங்க செய்த சிறுப்படி வாங்கி புரிஞ்சிச்சா அப்போ ஞாபகம். இதுதான் வரலாறு. நான் பேசுற வெளிநாட்டு வரலாறு, இந்திய வரலாறு. நான் பொய்யாயிரம் சொல்லி யாராவது தீர்த்துக்கிறாங்க, அவனுக்கு அல்லாஹ் செஞ்சுக்கிறான், சிறுமைப்படுத்தி இருக்கிறான். ஒருத்தனுக்கு உலகத்துல மிகப்பெரிய கஷ்டம் தெரியுமா, வாழ்ந்து கிடைக்க போறதுதான். பெரிய பதவியில் இருந்துட்டு ஓரத்துல சரியா ஒழுங்கு செத்துருவான். அது கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் தண்டனை. மற்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய வேதனையா ஒண்ணு. இதுதான் வேதனை. மனம் உடைந்து போனது ஒரு மனுஷன். அதுதான் வேதனை. அதுதான் கல்யாணி உனக்கு நடக்கும். நீ திரும்பி வை, இல்லை எல்லாம் திருத்தப்படுவாங்க. அந்த பொறுப்பை நான் இறைவன்ட்டு படிக்கும். தயவு செய்து இப்படி பேசுறதுனால உனக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. ஏன்னு சொன்னால் உனக்கும் அவர் தான் தலைவர், உனக்கும் அவர் தான் தலைவர், உனக்கும் அவர் தான் இறைத்துவர். அதனால நீ என்ன செய்யணும், கொஞ்சம் வரலாறு நீ ஆய்வு செய்யன்னு சொல்ல. அது போயின்றது உனக்கும் தெரியும். அதை ஆய்வு செய்ய நான் கருதுறேன்னு சொன்ன ஜட்ஜுக்கும் தெரியும் போயின்னு. ஆனால் நாம சொல்ல உண்மையிலே நீ ஒரு முறை ஆய்வு செய்தால் நீ மனிதனாக மாறிவிடுவாய். ஏன் உலகம் வரலாறு, உலகத்தில் போய் நடந்த வரலாறு என்ன தெரியுமா, சிலாத்தை ஏதாவது புறகாலம் கொண்டவர்கள் சிலாத்தை சிலாய்க்கு புத்தகம் வெளியிட்டு சிலாத்தை தருவதற்கு சரித்திரம். ஆனால் இஸ்லாம் வெளியிட்டு கீழே வந்த வசனாட்கள் முதல்ல அவங்களை ஓடி காட்டேன். அதனால் நாமெல்லாம் இஸ்லாத்தை தூக்கிலாம் இருந்தோம். நான் முஸ்லீமாக வருது ஆரம்பம் அதெல்லாம் சாப்பிட்டு 5 பேரை பிறகு எல்லா இடத்துல போய் எல்லா இடத்துல கையாளணும். கடைசி இறைவன்கிட்ட கையாளணும். அவன் பார்த்துக் கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய நேரத்தை காலத்தை பொருளாதாரத்தை இவங்களுக்கு செலவழிகளே ஒரு அர்த்தம் இல்லை. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதனால நம்ம ஒரு பக்கம் ஜனநாயக முறைப்படி பதிவு செய்தாலும் இன்னொரு பக்கம் நாம் அல்லாவுடைய முன்கொண்டவர்களை ஒப்படைத்துவிட்டால் அவன் தான் கணக்கு தீர்ப்பதிலே மிகவும் சட்டம் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்ம காலசான உணர்வு சப்பட்டவரை கூட்டிட்டு அதெல்லாம் ஒரே அதிசயங்களையாவது போறேன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க விட்டு நாம் விலகி கொண்டால் விலகிட்டாலும் எனக்கு கடனை கூட தெரிவிக்கவில்லை தெரிவித்து விலகி கொண்டால் அந்த முடிவை நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் அந்த பொறுப்பேற்றுக்குவான். ஆனால் நாமளே பொறுப்பேற்றுக்கிட்டோம்னா அல்லாஹ் விலகிக்குவான். இப்போ அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சா கரெக்டா இருக்குமா, நாம தீர்ப்பு செஞ்சா கரெக்டா இருக்கும்? சொல்லுங்க. ஆனா அல்லாஹ் அல்லாஹ் குறைச்சிருவோம் சொல்ல முடியாது. இந்த கல்யாணம் மூலமாக இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் 1000 அப்துல்லாக்கள் உருவாகலாம். அல்லாஹ் அக்பர். அவன் இடிச்ச ஒருத்தர் எத்தனை மணி கட்டி கொடுத்தாருப்பான் ஒரு சிக்கு 100 எத்தனை மணி 100 மேற்பட்ட. அதை இடிக்கும் போது அவர் துரோகியாக எதிரியாக இருந்தார். இன்று அப்படியே உறுதியார். இதுதான் சரியான ஒரு மாற்றம். அதனால கல்யாணிக்காக
செய்யுங்க. ஒண்ணு, அவர் சிறந்த மனிதனாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக மாற வேண்டும். இல்லை என்றால் விரைவா நீ என்ன நாடுகின்றாயோ அதை அவர் உன்னுடைய பொறுப்பில் விட்டுவிட்டேன், நீ தீர்ப்பளிப்பதை ஒதுக்கிறோம். சும்மா போட்ட மனுஷன் வேண்டாம், உணர்ச்சிக்கு அடிமையாக வேண்டாம். நம்ம உண்மையிலே உணர்ச்சி விஷயத்தை நம்ம எங்கேயுமே காட்டணும், பையத்துறையை படையத்தை காட்டணும். இப்போ எல்லாம் தொழில் ஒவ்வொருலாம் தொழுது ஒவ்வொரு ட்ரிப்பும் இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை ஈடுபடுத்தும் பொழுது பள்ளியிலே கூட்டம் தள்ளி வரையணும். அப்படி நிலைமை வந்து நான் பேச விட்டுருவாங்க. நம்ம திட்டுதான் அவன் படைக்க போறான், நம்ம வாய் வச்சுதான் தொட போறான், நம்ம வந்து அசிங்கமா பேசுதான் பள்ளி அதை உருவாக்கிட்டாங்க என்று பயந்துச்சுவாங்க, நிறுத்திடுவாங்க. 20 ரூபாய் லட்சம் இந்த ட்ரிக்கு நமக்கு தெரியாம என்ன செய்யறோம், எதிரி மட்டும் பார்க்கணும். அவன் ஒண்ணுமே பாவம், எல்லா காசு நல்லா விளையாடுறேன். இந்த கல்யாணத்துக்கு என்று தனி ஒரு மரியாதையோ தனி ஒரு சரித்திரமோ தனி ஒரு வரலாறோ ஒரு உயர்ந்த அந்தஸ்து எதுவுமே கிடையாது. அவரோட அம்பை யாரெல்லாம் எடுத்து எழுதாங்களோ அவங்க எந்த திசையை நோக்கி எழுதாங்களோ அம்பை எழுதக்கூடிய சாதாரண அம்பு. அதனால கல்யாண விஷயத்தில் மட்டுமில்லை, இது போல இவங்க யார் விமர்சனம் செய்யறாலும் நம்மளோட முறை தமிழை படைத்த இறைவனை அல்லாஹ் வைத்துட்டு நாம் சரியாக வேலை செய்வோம். அதுதான் முகம் சரி. ஆகையால நம்ம வெறும் உணர்ச்சிக்கு மட்டும் அடிமையாக இருக்கக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயம். அவங்க நேரமா அவன் பேசி 10 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எதிர்பார்த்த சிறு சலசலப்போ சிறு அசமாதானமோ தமிழகத்தில் எங்கேயுமே நடக்காது. இது நமக்கு கிடைத்த முதல் வெற்றி, எதிர்த்து கொடுத்த முதல் தோல்வி. நல்லா வளர்க்கிறேன். அவன் நோக்கமே இல்லை, ரசுல்லாக பேச தெரியும். தமிழகத்தில் மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும், இதை அரசியலாக்கி அவரோட ஓட்டாக மாற்றாங்க. அது ஒரு காலம் நடக்காது. விஷயம் அந்த அளவுக்கு அறிவியர்கள் அல்ல முஸ்லீம்களுக்கு தனி வளமுறை இருக்கு. நாம ஒரு நாள் குடிக்க மாட்டேன் மறுநாள் குடிக்க சொல்ற சட்டத்தை படிக்க போயிடல. மது கலாம்னா என்னைக்கு கலாம் தான் முஸ்லீம். நம்ம ஒரு முஸ்லீமுக்கு மது கூடாது, எப்ப கூடாது, நீ பிறந்ததுலேருந்து சாவு வரை கூடாது சொல்லக்கூடிய மார்க்கம். ஏன்னா நீ இன்னும் நாளையெல்லாம் குடிச்சுக்கலாம், இன்னும் நாளையா குடிக்க சுத்தப்பட்ட சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் இல்லை. நல்லா விளைக்கிறோம். இஸ்லாம் ஒன்றை தடை செய்கிற நிரந்தர தடை செய்யும், அனுமதிக்கிறது நிரந்தரமாக அனுமதிக்கும். அதுபோல நமக்கு வழிகாட்டுதல் பாடத்திட்டம் சரியான செயலாக்கம் விரிவுரையாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதையெல்லாம் வாழ்ந்து காட்டி கல்விக்கு சென்றவர்கள் அல்லாஹ் சொல்லலாம். அதனால அவரை யார் புகழ்ந்தோ உச்சி போக வேண்டிய அவசியம் இல்லை, யார் விளையாடி வரப்போவதில்லை. அல்லாஹ் பொறுப்பேற்க போனான். ஆகையால உணர்ச்சிகளை கட்டுக்கு வைக்கலாம். நம்முடைய எதிர்ப்பை மாற்றம் பதிவு செய்து அல்லாஹ்விடத்திலே இது போன்ற கல்யாணம் போன்ற இன்னும் இது போன்ற ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அடுத்தடுத்து வருவாங்க. இவங்க நம்ம இலக்கல்ல, இவருடைய கொள்கைதான் இலக்கு. அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர்களை அல்லாஹ்வோட ஒப்படைப்போம். ஆனால் முஸ்லீம் பொறுத்தவரைக்கும் போட்டலாம், யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. எப்பவுமே யானை செத்த உடனே காட்டு நடக்கிறாங்க, அதை விட்டு காட்டுக்குமா தெரியல. ஆனால் ஒரு முஸ்லீம் இருந்தாலும் கண்ணியப்படுத்தக்கூடியவன், அவன் இறந்து பிணமாக இருந்தால் கண்ணியம் தான். முஸ்லீம் நல்லா கவனிங்க, மாற்று மாசவர்களை நீங்க இறுதியை கவனிங்க. முஸ்லீம்ல இறந்துட்டா அது தொட்டா தீட்டு கிடையாது. முஸ்லீம்ல இறந்தாலும் அவன் சகோதரன், இறந்தாலும் கட்டி அனுப்பான். நம்மோடு இருந்தவர் என்று பிரித்து விட்டார் என்று பார்ப்பான். அவன் தொட்டா தீட்டு என்ற நிலை இஸ்லாத்தில் என்ன காரணம் தெரியுமா? தீட்டு என்பது இஸ்லாத்தில் கலிமா சொன்னவனே எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. ஒண்ணு கிடையாதுங்க. ஒரு முறை இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டா அவன் மரணிக்க வர உயர்ந்தவர் உன்னதமானவன். அவன் இருந்தாலும் இறந்தாலும் அப்படித்தான். அப்பேற்பட்ட கொள்கையை சேர்ந்த ஒரு நபியை நாங்க உயிரில் மூச்சு காத்துல கலந்து வச்சிருக்கிறோம். அதனால ஒன்றுமே செய்யக்கூடாது கல்யாணம். அதனால நல்ல ஹாப்பி வச்சுக்கலாம். நீ ஏதோ கூலிக்கு மாறிட்டே நல்லா தெரியுது. இருந்தாலும் நீ இறைவனுடைய சாபத்தை வாங்கி விடாது. உனக்கு தனிப்பட்ட எச்சரிக்கை. ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த உலகத்தில் பெரிய கல்யாணம் வச்சுருக்கோம் தெரியுங்களா? மரணம் அதெல்லாம் கிடையாது. மரணம்னா மரணிச்சு பிரச்சனை இல்லை. இருந்தே அவர் சாவு நினைக்கிறவங்க மேல் வந்துடாதா, எனக்கு மரணம் வந்து விட கூடாதா, என்னால் வாழ முடியல என்று கதற வேண்டும். அதுதான் உயர் பெரிய கட்டளை. திருந்தாதவர்களுக்கு அப்படித்தான் கட்டளை எனக்கு அன்புக்குரியவங்க. நம்ம சும்மா நோமுக்கும் ஜகத்துக்கும் தொழில் மட்டுமில்லை, நம்மளை உருவாக்கக்கூடிய மாற்றம், சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மாற்றம், மனிதர்களாக உருவாக்கக்கூடிய மாற்றம், மனிதர்கள் யாரும் ஒரே தாயை பிறந்தவர் என்ற உன்னதமான சக்திக்கு செல்லக்கூடிய மாற்றம். அப்பேற்பட்ட மாற்றத்தில் நாம எல்லா மக்களுக்கும் இந்த மாற்றம் சென்றவதற்கு சரியான சந்தர்ப்பம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவனே, அதனால எந்த இடத்துலையுமே யாரையுமே நாம சதிக்கவும் கூடாது, திட்டவும் கூடாது. நினைச்சிடணும். எல்லாரும் ஒப்படைப்போம். நிச்சயமாக
ஏன் தெரியுமா? கையாளி ராமன் அவர் எப்படி யாரும் கடைசியில் ஒரு அற்புதமான மாணவன். அதுதான் அதுக்கான வேலையை செய்வோம். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அவர் மூலமா பலவர் இஸ்லாத்துக்கு வரட்டும். தியாகி ஒழிவதற்கு அவரை வச்சு அல்லாஹ் பாடுபட வைக்கட்டும். இதுதான் உண்மை யதார்த்தமாக. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு போருக்கு போகும்போது தன்னுடைய மருமகனுக்கு சொல்றாங்க, அதையே நல்ல இடம் கவனிங்க, இது காவல்துறை அன்பருக்கு கவனிங்க. இது வந்து முக்கியமான விஷயம். போருக்கு போகும்போது ஒரு மன்னர் கூட்டு நேர்மை சொல்லணும், போனவனை எதிரி வெற்றி சொல்லணும். மருமகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அதையே எதிரிகள் தங்கள் உடைகளில் இருந்து வாழை உருவாதவரை உங்களது வாழை உருவாதீர்கள். அவர்களை முதலில் சமாதானத்தின் பக்கம் அலையுங்கள். போர்க்களத்தில் அவர்கள் தங்களோட அம்பு குட்டியிலிருந்து அம்பை எடுக்காதவரை உங்களுடைய அம்பை எடுக்காதீர்கள். அவர்கள் தங்களோட அம்பை நாளில் பூட்டாதவரை உங்களுடைய அம்புகளை நாளில் பூட்டாதீர்கள். உங்களை ஒருவர் கொல்லப்படும் வரை அவர்களை யாரும் நீங்கள் எந்த பிரச்சனை படையார்கள். தன் மருமகன் திசை தூக்கி இறுதியாக செய்து நேரடிவா போரில் ஒருவரை கொண்டால் ஒரு எதிரி ஒருவான். அவனை சத்தியத்தை எடுத்துக்கொண்டால் எதிரி அழிவான், உனக்கு ஒரு சகோதரன் கிடைப்பான். நல்ல சகோதரன் நமக்கு ஒரு அடைய என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. நாடியதை திட்டமிட்டதை நடத்தியே தருவான். எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கெட்டு சும்மா வந்து சடங்கு சம்பிரதாயங்கள் அல்ல. இது வாழ்வியல் கல்வி. முஸ்லீம்களே இஸ்லாத்தை நிறைய படிக்க நல்லா நினைக்கிறேன். பிரச்சனை முஸ்லீம்களே இஸ்லாத்தை நல்லா படிச்சு நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு சொன்னா இது போன்ற மக்கள் உருவாகாமல் இருப்பார்கள். அவர்கள் அதன் மூலம் தடுக்க முடியும். எனவே நம்மையும் மாற்றிக்கொள்வோம். அவர்களுக்கும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்படுவோம். உலகத்தில் நேர்க்கக்கூடிய மாற்றமாக இஸ்லாம். இந்த உலகில் மாற்றம் இஸ்லாம். எல்லோரும் மனிதராக மாற்றக்கூடிய இஸ்லாம், எல்லோருக்கும் நீதி வழங்கக்கூடிய இஸ்லாம், எல்லோரும் சென்றடைய வேண்டும். அதுதான் சிறந்தது என்று எல்லோருக்கும் இந்த இடத்துல நான் அழைப்பு விடுத்தவனாக உண்மை உடைத்தவனாக இருக்கிறேன். அன்புக்குரிய இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி அன்புக்குரியவர் நடந்துச்சு. இனிமேல் ரெண்டு செய்யலாம். குறுக்கத்தை போன்ற ரெண்டு செய்யலாம். ஒன்று நம்ம சரி செய்யணும். நம்ம ஒரு முழுமை அழைத்து போனோம். சொல் செயல் எல்லாமே செய்யணும். ஒத்து போகணும். முன்னாடி நீங்க உங்க தெருவில் இது நல்ல பொது வேலைகள் சொல்ல உங்க தெருவில் யாராவது குடிக்கிறதா கேட்டீங்கன்னா குடும்ப பேட்டை வீட்டுக்கு போவாங்க. ஒரு விஷயம் குடிப்பதாக நல்ல ஒரு சின்னதாக கோணத்தில் அவருக்கு சொல்லுங்க. கல்யாணம் மாற்றம் இல்லை. நீங்க சீரத்தை நான் இடத்தையாக மிக்க காரியம் என்ன சீரத்தை வைக்கிற காரியம் என்னுடைய மட்டும் வச்சுப்போம். என் முதல் இவ்வளவு சொல்லப்படாதோ முதலில் நான் சரியாக இருக்கணும். முஸ்லீம் என்று சொல்வதற்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கா 5 வேளை தொழுங்க. முஸ்லீம் தொழுவதெல்லாம் கிடையாது. தொழுதான் முஸ்லீம் என்ற விளைவு கொடுங்க. ஆக நமக்கும் சின்ன மாற்றங்களை கொண்டு வரும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை நம்ம எதிர்பார்த்த வெற்றி அல்லாதனமா இந்த உலகத்தில் மிக கூடிய மாற்றங்கள் நாம் இருக்கோம். அதனால ஆபுலர்கள் நிச்சயமாக வெற்றி விட்டார்கள். சொல்லுக்கு அறுவடைகளாக வாழ்ந்து மரணி போது எல்லாமே நல்லா அனைவரையும் சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மனைவி செய்யக்கூடிய நம் கண்முன்னால் யாருக்கும் சிறிது துன்பம் வந்தாலும் அவர் என்னுடைய சகோதரர் உதவக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் மாறிட வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசி செய்வதாக நினைக்கிறேன். வாழ்க்கை போவான். அனைவரும் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.